எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் தினமும் உங்க கூட ஏதாவது மோட்டிவேஷனான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட சில பேர் கேட்கறாங்க, இந்த மோட்டிவேஷனோட சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு கேட்ட சில பிளான்ஸ் எதுவும் இருந்தா அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி ஏதாவது முயற்சி இருக்கு, அப்படி ஏதாவது முயற்சி இருக்கு, உலகத்துல நீங்க அறிஞ்சு கொண்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய அல்லது புதிய முயற்சிகள் இருந்தா எங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு சில பேர் என்ன கேட்டிருக்கிறீங்க. சோ இன்னைக்கு அதுன்ற ஒரு முயற்சியின் ஆரம்ப புள்ளி மாதிரி இன்னைக்கு வந்து கம்பவுண்டிங் என்ற ஒரு வேர்டை பத்தி நான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கூட்டு முறையில போறது, சரியா? ஒன்றுக்கு மேல டபுள் ஆயிட்டு போகும். வர்க்க மூலம் மண்டலம் நம்ம மேத்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட வாழ்க்கையில எப்பயாவது ஒரு சாலரி எப்படி வருது? ஒரு பிளாட் ரேட்ல தான் கொடுப்பாங்க. அதாவது நீங்க இப்ப 10,000 rupees worth of salary 8 hours ஒர்க்குக்கு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு 5 நாள் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த 10,000 ரூபாய் தான். அடுத்தது நீங்க ஒரு 11,000 ரூபாய் எடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஒரு ப்ரமோஷனுக்காக போகணும், அல்லது நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது படிச்சு உங்களோட தகுதியை வளர்த்துக்கணும். இல்லாட்டி அந்த 10,000 ரூபாய் ஒர்க்குரிய வேலையை தான் நீங்க டெய்லியும் பண்ணிருக்கீங்க. இந்த டெய்லி நீங்க பண்ற இந்த வேலையால உங்களுக்கு கிடைக்கிற அந்த 10,000க்குள்ளதான் உங்களோட வாழ்க்கை அடங்குது. இது ஜாப்ல கிடைக்கக்கூடிய சாலரி. ஆனா பெரும்பான்மையான பிசினஸ் பீப்புள் இந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி போறதில்ல. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கம்பவுண்டிங் இன்கம் வந்து ப்ராஃபிட்னு சொல்றாங்க. அதாவது இந்த வாரம் 5,000 ரூபாய் சம்பாதிச்சு லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ்ல ஒரு முதலாளி எப்பவுமே அடுத்த வாரம் அதை 10,000 மாத்தணும், பிறகு அது 20,000 மாத்தணும், பிறகு அதை 40,000 மாத்தணும் என்ற மென்டாலிட்டியோட தான் ஒரு பிசினஸ் பீப்புள் வேலை செய்வாங்க. உண்டா இல்லையா? இப்ப நீங்க பிசினஸ் பண்ற ஆட்களா இருந்தா நீங்க அதை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் அப்படி ஒரு கம்பவுண்டிங் வரக்கூடிய ஒரு பிசினஸ் அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கண்டா விடுவீங்களா? இதை நான் புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஒரு சின்ன கதை மூலமா நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் உங்களுக்கு அந்த கதையை இப்ப ஷேர் பண்றேன். ஒரு புலவர், அவர் என்ன பண்றார்? ரொம்ப வறுமை கூட்டுல இருக்கக்கூடிய ஒரு புலவர். அந்த வறுமை கோட்டுல இருக்கிற அந்த புலவர் தன்னுடைய அரசன்கிட்ட போய் ஒரு பாடலை பாடுறார். அப்படி பாடலை பாடும் பொழுது அரசனுக்கு அந்த பாடல் பிடிச்சு கொண்டது. அந்த அரசன் என்ன செய்யறார்? அந்த புலவருக்கு பரிசு கொடுக்கறதுக்கு என்ன வேணும் கேளுங்க புலவர்னு கேட்கிறார். ஆனா அந்த புலவர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறவர். அவர் என்ன சொன்னார்? அரசே, நான் கேட்கறத நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கார். நீ என்னண்டாலும் கேளுப்பா, நான் தந்துடுறேன். அரசனுக்கு என்ன தெரியும்? ஒரு பொண்ணோ மணியோ கேட்க போற கொடுத்துடலாம். அப்போ அவர் அந்த கேட்டிருக்க புலவர் அழகாக அடுக்கப்பட்ட ஒரு சதுரங்க பலகை, அதாவது செஸ் போர்ட் சொல்லுவோம் இல்லையா, 64 பெட்டி இருக்கும் அதுல, நீங்க எண்ணி பாருங்க. அதை கொண்டு வச்சுட்டு சொன்னார், அரசே, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெட்டியிலையும் எனக்கு நெல்மணியை அடுக்கி கொடுங்க, அந்த நெல்மணியை நான் பரிசா வாங்குறேன். அரசனுக்கு புரியல. இதுல இருக்கிற நெல்மணியை அடுக்கி தந்தா போதுமா? இந்த பெட்டிக்குள்ள அடுக்கிற நெல்மணி மட்டும் உனக்கு போதுமான்னு கேட்டுற. ஆமா அரசே, ஆனா ஒரு சின்ன திருத்தம். நீங்க ஒரு பெட்டியில வைக்கிற ஒரு நெல்மணிக்கு அடுத்த பெட்டியில வரும்போது அது டபுள் ஆகிட்டே இருக்கணும். அப்படி நீங்க நெல்மணி வச்சீங்கன்னா அவ்வளவு நெல்லும் எனக்கு போதும், அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய வெகுமதின்னு சொல்லிட்டேன். அரசனுக்கு இது ரொம்ப சிம்பிளான விஷயம். உடனே தன்னுடைய படைக்காவலரை கூப்பிட்டு சொல்லியிருக்கார், நெல்மணி அடுக்குப்பாங்க. முதல் பெட்டியில எவ்வளவு வச்சுப்பார்? ஒரு நெல்மணி வச்சுப்பார். 2வது பெட்டி அது டபுள் ஆகும் பொழுது 2ஆ மாறிச்சுது. 3வது பெட்டியில அது எப்படி 4ஆ மாறிச்சுது. பிறகு 8ஆ மாறிச்சுது, 16ஆ மாறிச்சு, 32ஆ மாறிச்சு, 64ஆ மாறிச்சு. 10வது பெட்டி வரும்பொழுதுதான் அது 512 தொற்றுது. யோசிச்சு பாருங்க, 10வது பாக்ஸ்ல அடுக்கும் பொழுது எவ்வளவு நெல்மணி? 512. நீங்க கால்குலேட் அடிச்சு பாருங்க. 20வது பாக்ஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு, 5,24,288 நெல்மணி வந்திருக்கு. இப்ப கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும் இல்லையா? இப்படியே 25வது பாக்ஸ் கடக்கும் பொழுது 1,67,77,216. இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுதுல்ல? இப்படி வந்துச்சு. இப்படியே அந்த நெல்மணி அடுக்கி அரைவாசி, அதாவது 32வது பெட்டியில வரும்பொழுது அரசனுக்கு விளங்கி போச்சு, இதோட நான் காலி. என்ன எவ்வளவு தெரியுமா? 214,84,83,648 நெல்மணி அடுக்கியிருக்கார் 32வது பெட்டியில. அப்ப 64வது பெட்டி போகும்பொழுது அந்த அரசனால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுலதான் அந்த புத்திசாலி புலவருடைய மைண்ட் செட் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இது மாதிரி டபுள் ஆயிட்டு போகக்கூடிய ஒரு இன்கம் சர்க்கிள் பிளான் ஒன்று இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத நீங்க எனக்கு தெரிவிங்க. ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு தந்தா என்ன செய்வீங்க? விருப்பமா? அப்படி ஒரு வாய்ப்பு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அது உங்களுக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா சீக்ரெட்.
என்ன யாரு கண்டக்ட் பண்றீங்களோ இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அவங்களுக்கு நான் சொல்ல ரெடியா இருக்கேன். உங்களுக்கு விருப்பம்டா நீங்களும் கண்டக்ட் பண்ணலாம். ஹேவ் a nice day.